சிலர் வெளிப்படையாக அழகாக இருப்பார்கள், சிலர் உள்ளத்தால அழகாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ராசியில் பிறந்த இவர்கள் 12 ராசிகளில் மிகவும் நுண்ணறிவு, ஒழுக்கம், பொறுப்புணர்ச்சி ஆகியவற்றை அதிகமாக கொண்டவர்கள். வாழ்க்கையில் சீர்மையாக நடத்தும் திறன் இவர்களிடமே இயற்கையாக இருக்கும். எந்த ஒரு செயலும் இவர்களிடம் வந்தால் அதை திட்டமிட்ட முறையிலும் முழு பொறுப்புடனும் நடைபெறும். சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அதை கவனமாக செய்து முடிப்பது இவர்களின் தனிச்சிறப்பு. இவர்கள் மிகவும் கூர்மையான அறிவும் ஆழமான சிந்திக்கும் திறனும் கொண்டவர்கள். எடுக்கும் முடிவுகள் சாதாரணமானவை அல்ல, நன்றாக யோசித்து எடுத்த முடிவுகளாக இருக்கும். அதனால் இவர்களுடன் இருப்பவர்கள் இவர்களை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு படியும் நிதானத்துடனும் புத்திசாலித்துடனும் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த இவர்கள் உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள் என்று பலர் பெருமையாக கூறுவார்கள். காரணம், இவர்களிடம் இருக்கும் பொறுப்புணர்ச்சி, நேர்மை, மனிதாபிமானம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அதை மனதார செய்து கொடுப்பவர்கள் இவர்கள். இவர்களின் இதயம் மென்மையானது, ஆனாலும் எண்ணங்களில் உறுதி இருக்கும். குடும்பத்தை பாதுகாப்பது, நண்பர்களை பாதுகாப்பது, வாழ்க்கையில் முன்னேறுவது, இந்த மூன்றுகளிலும் இவர்களின் ஒருபோதும் பின்னடைவதில்லை. அதனால்தான் சமூகத்தில் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம். மேலும் இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதை சிறு சிறு விவரங்களாக பிரித்து சரியாக முடிப்பார்கள். அதனால் அவர்கள் செய்யும் வேலைகள் பொதுவாகவே சிறப்பாக இருக்கும். கல்வி, கணக்கு, ஆராய்ச்சி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இவர்களுடைய பொறுமையும் கவனமும் இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பல நேரங்களில் அமைதியாக இருப்பது இவர்களின் இயல்பாக இருக்கும். ஆனால் இவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள் ஓடும் சிந்தனைகள் மிகவும் ஆழமானவை. கன்னி ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை பொதுவாக அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் இருக்கும். குடும்பத்தை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள். பெற்றோர், சகோதரர், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அன்பாக நடத்துவார்கள். சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படுவார்கள். ஆனால் அந்த கவலை கூட குடும்பத்தின் நலனுக்காகத்தான் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்புணர்ச்சி இவர்களிடம் மிகவும் அதிகம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல இவங்க தங்களை தாங்களே கடுமையாக மதிப்பீடு செய்வார்கள். தங்களிடம் இருந்து மிக உயர்ந்த தரத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சில சமயம் மன அழுத்தம் வரலாம். ஆனாலும் இவர்களின் உறுதியான மனமும் தன்னம்பிக்கையும் மீண்டும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த வெற்றிக்கான வழியை மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அமையும் என்று கூறப்படுகிறது. 5, 6, 9 போன்ற எண்கள், பச்சை, இளஞ்சிவப்பு போன்ற நிறங்கள் புதன்கிழமை நல்ல நாளாக கருதப்படுகிறது. புதன் கிரகம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மரகதம் போன்ற கற்கள் இவர்களுக்கு நல்ல சக்தியை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாழ்க்கையில பயன்படுத்தினால் மேலும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. வெளியில பார்த்தால் இவர்கள் மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் தோன்றுவார்கள். ஆனா உள்ளுக்குள் ஒரு மிகப்பெரிய சிந்தனை உலகம் இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். அதனால் பல நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் பல புத்திசாலித்தனமான யோசனைகள் இருக்கும். ஒரு மனிதரின் உண்மையான குணம் என்பதை வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்வார்கள். இந்த நுண்ணறிவுதான் இவர்களை பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும். மேலும் இவர்கள் ஒருவரிடம் அன்பு வைத்தால் அது உண்மையான அன்பாக இருக்கும். எளிதில் யாரையும் நெருக்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை மனதார பாதுகாப்பார்கள்.
ஆனால் ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அவரை கைவிட மாட்டார்கள். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் நம்பிக்கைக்குரிய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் மாறுவார்கள். ஆனால் ஒருவேளை யாராவது இவர்களை நம்பிக்கை துரோகம் செய்தால் அந்த நபரை மீண்டும் வாழ்க்கையில் சேர்த்து கொள்வது மிகவும் அரிது. இந்த குணமே இவர்களை உறுதியான மனிதர்களாக மாற்றுகிறது. காதல் விஷயத்தில் இவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். வெளிப்படையாக காதலை அதிகமாக காட்டாமல் இருக்கலாம், ஆனாலும் உள்ளுக்குள் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது. ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த உறவை மிகவும் கவனமாக பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். இவர்களுக்குள் காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது வாழ்க்கையின் முக்கியமான பொறுப்பு. அதனால் நம்பிக்கை, மரியாதை, உண்மை இந்த மூன்றையும் காதலில் மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் இவர்கள் மிகவும் பொறுப்பான துணையாக இருப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பது, வாழ்க்கையை சீராக நடத்துவது, எதிர்காலத்தை திட்டமிடுவது இந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருப்பார்கள். சில நேரங்களில் சிறிய விஷயங்களையும் கவனமாக கவனிப்பதால் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பாடு போன்று தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறைதான். அதனால் இவர்களுடன் வாழும் வாழ்க்கை பொதுவாக நிலைத்த தன்மையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் இவர்கள் மிகவும் திட்டமிடும் குணம் கொண்டவர்கள். தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். சம்பாதித்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் நடுத்தர வயதிற்கு பிறகு நல்ல பொருளாதார நிலையை அடைவார்கள். கல்வி, வணிகம், மருத்துவம், கணக்கு, நிர்வாகம், ஆராய்ச்சி இந்த துறைகளில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். சில சமயங்களில் வெற்றி தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் அந்த வெற்றி நிலையானதாக இருக்கும். அவர்கள் எடுத்த முயற்சி ஒருபோது வீணாகாது. ஒரு நாள் அந்த முயற்சி பெரிய பலனை கொடுக்கலாம். அதனால்தான் பலர் கன்னி ராசிக்காரர்களை மெதுவாக உயர்ந்து நிற்கும் மனிதர்கள் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அமைதியாக உழைப்பார்கள், ஆனால் ஒரு நாள் அனைவருக்கும் இவர்களின் சாதனை கவனிக்க வேண்டிய நிலை வரும். இவர்களின் மிகப்பெரிய பலம் இவர்களின் சிந்தனைதான். ஆனால் சில நேரங்களில் அதே விஷயம் சவாலாக மாறலாம். அதிகம் யோசிப்பதால் சில விஷயங்களின் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு கவலைப்படுவார்கள். அதனால் மன அழுத்தம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கும். மேலும் இவர்கள் தங்களிடம் இருந்து மிகவும் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் தங்களை தாங்களே கடுமையாக விமர்சிப்பார்கள். ஆனாலும் இந்த சவாலை கடந்து செல்லும் வலிமை இவர்களிடம் உள்ளது. வாழ்க்கையை மெதுவாக புரிந்து கொண்டு முன்னேற ஆரம்பித்தால் கிடைக்கும் வெற்றிகள் மிகவும் பெரியதாக இருக்கும். அமைதியாக உழைத்து உயர்ந்து நிற்பது இவர்களின் வாழ்க்கை முறை. அதனால் காலம் செல்ல செல்ல வாழ்க்கையும் நிலையான மகிழ்ச்சியும் மரியாதையும் கிடைக்கும். வெளியில் தெரியாமல் பல வழிகள் இவர்கள் மறைந்து இருக்கும். எளிமையாக வாழ விரும்புவார்கள், ஆனால் அந்த எளிமையின் பின்னால் பல மன வலிமை இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே பதற்றப்படாமல் அதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிப்பார்கள். இந்த குணமே இவர்களை வலிமையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் மாற்றுகிறது. பலர் தோல்வியில் உடைந்து போகலாம், ஆனால் இவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அந்த மன உறுதியே இவர்களின் மிகப்பெரிய சக்தி. மேலும் இவர்களிடம் இருக்கும் நுண்ணறிவு இவர்களை மற்றவர்களிலிருந்து ஒரு படி முன்னிலையில் நிறுத்தும். யாராவது ஏமாற்ற முயற்சி செய்தாலும் அதை விரைவாக புரிந்து கொள்வார்கள். அதனால் வாழ்க்கையில் பல அபாயங்களிலிருந்து தப்பித்து செல்ல முடியும். எப்பொழுதும் அமைதியாக செயல்படுவது இவர்களின் இயல்பு. ஆனால் தேவையான நேரத்தில் இவர்கள் எடுக்கும் முடிவு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த குணமே இவர்களை சமுதாயத்தில் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்களுக்கும் சில சோதனைகள் வரும்.
குறிப்பாக இளமை வயதில் சில தடைகள், தாமதங்கள், மன அழுத்தங்கள் சந்திக்க நேரிடலாம். அவர்கள் செய்த உழைப்பிற்கு நேரடியாக பலன் கிடைக்காமல் போகலாம். அதனால் சில நேரங்களில் மனதில் ஏமாற்றம் தோன்றும். ஆனால் அந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது. காரணம், இவர்களின் உழைப்பும் பொறுமையும் இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவரை கடினமாக இருந்த வாழ்க்கை மெதுவாக எளியதாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நடு வயதிற்கு பிறகு இவர்களின் பெரிய முன்னேற்றங்கள் வரும் என்று பலர் கூறுகின்றனர். அந்த காலத்தில் பணம், மரியாதை, நிலையான வாழ்க்கை ஆகியவை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் சில ராசிகளுடன் இவர்களுக்கு நல்ல பொருத்தம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ரிஷபம், மகரம், கடகம் போன்ற ராசிகளுடன் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும். இந்த ராசிகளில் குணநலன்கள் கன்னி ராசிகளின் சிந்தனைக்கு பொருந்தும். அதனால் சண்டைகள் குறைந்து சமநிலை நிலவும். சில சமயங்களில் மிதுனம் அல்லது துலாம் போன்ற ராசிகளுடன் நல்ல நட்பு அல்லது காதல் உருவாகும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் எந்த ராசியாக இருந்தாலும் உண்மையான புரிதலும் அன்பும் இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள் என்பதால் இவர்களுடன் வாழும் நபருக்கு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கும். ஜோதிடத்தில் ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை குறிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஒரு கட்டத்தில் இந்த நல்ல காலம் வரும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் அமைதியாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் அந்த உழைப்பின் பலன் பெரிய அளவில் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவார்கள். சில கன்னிராசிக்காரர்கள் வணிகத்தில் பெரிய வெற்றி பெறுவார்கள். சிலர் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இன்னும் சிலர் அரசியல் அல்லது நிர்வாகத் துறைகளில் நல்ல பெயர் பெறுவார்கள். இவர்களின் பொறுமை, நுண்ணறிவு, நேர்மை இந்த மூன்றும் சேர்ந்து அவர்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தாலும் பின்னல் மிகவும் பிரகாசமாக மாறும் என்று கூறப்படுகிறது. இவர்களை பார்த்தவுடன் முகத்தில் ஒரு தனித்துவமான அமைதியும் அறிவும் தெரியும். பொதுவாக இவர்களின் முகம் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். கண்களில் ஒரு கூர்மையான கவனமும் சிந்தனையும் காணப்படும். அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அவர்களின் பார்வையிலே பல விஷயங்கள் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். உடல் அமைப்பு சீராகவும் ஒழுங்காகவும் இருக்கும். தங்கள் தோற்றத்தை எப்பொழுதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள விரும்புவார்கள். உடை அணிவதில் கூட ஒழுக்கமும் சுத்தமும் இருக்கும். அதிக ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் எளிமையான அழகை மிகவும் மதிப்பார்கள். அதனால் எங்கு சென்றாலும் இவர்களின் சுத்தம், ஒழுக்கம், நேர்த்தி இவை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். இந்த இயல்பான கவர்ச்சிதான் இவர்களை மற்றவர்களிடையே தனித்துவமாக காட்டும். இவர்கள் பொதுவாக அமைதியானவர்களாக இருப்பார்கள். எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை கோபம் வந்தால் அது ஆழமாக இருக்கும். காரணம், பல விஷயங்கள்ல உள்ளத்தில் வைத்து கொண்டு நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உணர்ச்சிகள் வெளிப்படும். அப்போது கடுமையாக பேசக்கூடும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. மனம் மென்மையானது என்பதால் சிறிது நேரத்தில் மிகவும் அமைதியாகி விடுவார்கள். யாராவது உண்மையாக புரிந்து கொண்டு பேசினால் உடனே சமாதமாகி விடுவார்கள். அதனால் இவர்களின் கோபம் திடீரென வரும், ஆனால் நிலைத்திருக்காது. பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, அதை பாதுகாத்து வைப்பதில் கூட கன்னி ராசிகள் மிகவும் புத்திசாலிகள்தான். அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செலவிட வேண்டும், எதை சேமிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முடிவெடுப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான செல்வத்தை உருவாக்குவார்கள். திடீரென கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை விட தாங்கள் செய்த உழைப்பின் பலன்தான் இவர்களுக்கு அதிகம் கிடைக்கும். அதனால் எந்த வேலையிலும் முழு கவனத்துடன் செய்வார்கள். வணிகம், கணக்கு, மருத்துவம், கல்வி, நிர்வாகம் போன்ற துறைகளில் நல்ல வருமான வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும். பணத்தை வீணாக செலவழிக்காமல் சரியான முறையில் பயன்படுத்துவதால்
வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நல்ல செல்வந்தர்களாக மாறும் வாய்ப்பும் அதிகம். வெளியில பார்த்தா தைரியமா இருப்பாங்க போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள சில பயங்கள் இருக்கும். குறிப்பாக தவறு செய்வதை மிகவும் பயப்படுவார்கள். ஏனெனில் எப்பொழுதும் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். ஒருவேளை தவறு நடந்தால் அது அவர்களை மனதளவில் பாதிக்கும். அதே போல யாரை நம்பினாலும் முழு மனதோடு நம்புவார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அது மிகவும் ஆழமாக காயப்படுத்தும். ஆனாலும் இந்த அனுபவங்களே இவர்களை வாழ்க்கையில் இன்னும் புத்திசாலியாக மாற்றும். காலம் செல்ல செல்ல யாரை நம்ப வேண்டாம், யாரிடம் தூரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்கள் அதிக சலசலப்பில்லாமல் அமைதியாக இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் விளையாட்டில் ஈடுபட்டாலும் இவர்கள் பல நேரங்களில் அமைதியாக கவனித்து பார்க்கும் குணம் கொண்டவர்கள். புத்தகங்கள், அறிவு, புதிய விஷயங்கள் இவற்றில் சிறு வயதிலிருந்தே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் பள்ளி கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் பெற்றோரின் வார்த்தையை மதித்து நடக்கும் குணமும் இவர்களிடம் இருக்கும். ஆசிரியர்கள் கூடும் அறிவுரைகளை இவர்கள் கவனமாக கேட்டு பின்பற்றுவார்கள். அதனால் பல நேரங்களில் ஆசிரியர்களின் விருப்பமான மாணவர்களாக மாறுவார்கள். ஆனால் சில சமயங்களில் இவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் அவர்களின் திறமை உடனே வெளியில் தெரியாமல் போகலாம். ஆனாலும் காலம் செல்ல செல்ல உள்ளத்தில் இருக்கும் அறிவும் திறமையும் மெதுவாக வெளிப்பட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். ஜோதிட கணக்கு கணிப்புகளின்படி கன்னி ராசிகளின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்களில் பெரிய மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக இளமை காலத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் அந்த உழைப்பின் பலன் வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களில் பெரிய முன்னேற்றமாக மாறும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பலர் நம்புகிறார்கள். அந்த காலத்தில் வேலைவாய்ப்பு, பணவரவு, சமூக மரியாதை ஆகியவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அவர்கள் செய்த முயற்சிக்கு கிடைக்கும் இந்த பலன் வாழ்க்கையை நிலையான நிலையை உருவாக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பொதுவாக நடுவயதுக்குள் ஏற்படும். பலருக்கு 28 வயது முதல் 38 வயதிற்குள் பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கும். அந்த மாற்றம் வேலை, வணிகம், குடும்ப வாழ்க்கை எந்த துறையிலும் இருக்கலாம். இதுவரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் மெதுவாக உயர்ந்து செல்ல ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் எடுக்கும் முடிவுகள் மிகவும் முக்கியம். சரியான முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடையலாம். இவர்களின் பொறுமை, உழைப்பு, புத்திசாலித்தனம் இந்த மாற்றத்தை வெற்றியாக மாற்றும். அதனால் அந்த வயதிற்கு பிறகு வாழ்க்கையின் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முன்னேற ஆரம்பிப்பார்கள். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு ஆழமாக இருக்கும். வெளியில் அதிகமாக காட்டாமல் இருந்தாலும் உள்ளத்தின் கடவுளின் மீது வலிமையான நம்பிக்கை இருக்கும். பிரார்த்தனைகள், தியானம் மற்றும் அமைதியான ஆன்மீக சிந்தனை இவர்களின் மனதை மிகவும் சமநிலையுடன் வைத்திருக்க உதவும். பல நேரங்களில் வாழ்க்கையில சந்திக்கும் சோதனைகளே இவர்களின் ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும். இந்த அனுபவங்கள் இவர்கள் மேலும் மன வலிமை கொண்டவர்களாக மாற்றும். அதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காண்பிப்பார்கள். அந்த நம்பிக்கை இவர்களுக்கு மன அமைதியும் நிலைத்தன்மையும் தரும். இவர்களின் பல நல்ல குணங்கள் இருந்தாலும் சில மறைந்திருக்கும் பலவீனங்களும் இருக்கும். குறிப்பாக அதிகமாக யோசிக்கும் பழக்கம். ஒரு சிறிய விஷயத்தையே பலமுறை சிந்தித்து பார்ப்பார்கள்.
ஆனால் தேவையில்லாத கவலை மனதில் வந்து சேரும். மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களையும் இவர்கள் பெரியதாக எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக் கொள்வார்கள். இந்த அதிகமான சிந்தனை சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் உருவாக்கும். மேலும் இவர்கள் தங்களை மிகவும் கடுமையாக மதிப்பீடு செய்வார்கள். எப்பொழுதும் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டி கொள்ளாமல் இன்னும் என்ன குறை உள்ளது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த குணம் ஒரு புறம் முன்னேற்றத்திற்கு உதவினாலும் மறுபுறம் உள்ளார்ந்த அழுத்தத்தை தரலாம். ஜோதிட கணிப்புகளின்படி சில ராசிகளுடன் கருத்து வேறுபாடு உருவாகும் வாய்ப்பும் இருக்கும். குறிப்பாக மிகவும் ஆவேசமாக அல்லது மிகவும் சுதந்திரமாக வாழ விரும்பும் ராசிகளுடன் ஒத்துப்போக சிரமமாக இருக்கலாம். காரணம், கன்னி ராசிக்காரர்கள் ஒழுங்கு, கட்டுப்பாடு, திட்டமிடுதல் ஆகியவற்றை முக்கியமாக நினைப்பவர்கள். ஆனால் எந்த ராசியும் நிரந்தரமாக மற்றொரு ராசியுடன் ஒத்துப்போக முடியாது என்று கூறப்படுவதில்லை. புரிதல், மரியாதை, பொறுமை இந்த மூன்றும் இருந்தால் எந்த உறவும் நல்லபடியாக இயங்கும். ஆனால் அந்த உறவை காப்பாற்றுவது குணநலன்களின் சமநிலையில்தான் உள்ளது. மேலும் இவையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில சில சோதனைகள் காலம் வந்துதான் ஆகும். அதுபோல கன்னி ராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் சவால்கள் அதிகமாக இருக்கும். அந்த காலங்களில் வேலை, பணம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் சில தடைகள் தோன்றலாம். அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். இந்த நேரங்களில் அவர்களின் பொறுமையும் மன வலிமையும் சோதிக்கும் ஒரு கட்டமாக இருக்கும். ஆனால் இந்த சோதனை காலங்கள் நிரந்தரமல்ல. கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து பொறுமையுடன் இருப்பதால் இந்த சவாலை கடந்து செல்ல முடியும். அந்த அனுபவங்களே அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். பல நேரங்களில் அந்த சோதனைக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையை பெரிய முன்னேற்றமும் ஏற்படும். இவர்களின் மிகப்பெரிய பலம் புத்திசாலித்தனமும் பொறுமையும் தான். இவர்கள் எந்த விஷயத்தையும் அவசரமாக செய்ய மாட்டார்கள். அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். இந்த குணம் அவர்களை பல இடங்களில் முன்னிலையில் நிறுத்தும். மற்றவர்கள் வேகமாக எடுக்கும் முடிவுகளில் இவர்கள் அமைதியாக யோசித்து சரியான பாதையில் தேர்வு செய்வார்கள். மேலும் எளிதில் கைவிடும் குணம் இவர்களிடம் இருக்காது. நிர்ணயத்தால் அதை அடையும் வரை முயற்சி செய்வார்கள். இந்த உறுதியும் மன வலிமையும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அதனால்தான் இவர்களை தோற்கடிப்பது கடினம் என்று பலர் கூறுகிறார்கள். இவர்களின் அமைதி, அறிவு, தொடர்ந்து உழைக்கும் குணம் இவை அனைத்தும் சேர்ந்து இறுதியில் வெற்றியை தரும். இவர்களின் வாழ்க்கையை கவனித்தால் நுண்ணறிவும் ஒழுக்கம் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்பதை புரிந்து கொள்ளலாம். சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அதை முழு கவனத்துடன் செய்து முடிப்பார்கள். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் இவர்கள் கண்டுபிடித்து சரி செய்வார்கள். அதனால் இவர்கள் செய்யும் வேலைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் இவர்களின் பொறுமை அவர்களுக்கு மெதுவாக இருந்தாலும் பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். வெற்றி பெறும் பாதை நீண்டதாக இருந்தாலும் அவர்கள் அதை உறுதியுடன் செய்வார்கள். அதனால் இறுதியில் கிடைக்கும் வெற்றி நிலையானதாக இருக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில திடீரென பல மாற்றங்களை ஏற்படுத்தும் காலமும் இவர்களுக்கு வரும். அதிர்ஷ்டமான சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் காலமும் இவர்களுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. நீண்ட நாட்கள் உழைத்த ஒரு முயற்சி திடீரென வெற்றியாக மாறும் வாய்ப்பும் இருக்கும். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், சிலருக்கு வணிகத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். இந்த வகையான நல்ல பலன்கள் பொதுவாக அவர்கள் நீண்ட காலம் உழைத்த பிறகே வரும். அதனால் அந்த வெற்றி அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். பல நேரங்களில் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்திப்புகள் அல்லது வாய்ப்புகள் கூட பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையலாம். அந்த ஒரு திருப்பம் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும்.
பணம் சம்பாதிப்பதில் மட்டும் இல்லாமல் அதை பாதுகாப்பாக வளர்த்து கொள்வதிலும் இவர்களுக்கு திறமை இருக்கும். சம்பாதித்த பணத்தை கவனமாக பயன்படுத்துவார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள். அதனால் மெதுவாக இருந்தாலும் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்குவார்கள். மேலும் அவர்கள் செய்யும் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்கள். இதனால் காலப்போக்கில் நல்ல செல்வத்தை சேர்த்து கொள்வார்கள். ஆபத்தான முதலீட்டுகளில் எளிதில் இறங்க மாட்டார்கள். பாதுகாப்பான மற்றும் நிலையான வழிகளை தேர்வு செய்வார்கள். இந்த புத்திசாலித்தனமே அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எதிர்பாராத பெரிய மாற்றம் ஏற்படும். அது வேலை, வணிகம் அல்லது குடும்ப வாழ்க்கை எந்த துறைகளிலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் ஒரு முக்கியமான முடிவு அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். இதுவரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அந்த வருடத்திற்கு பிறகு உயர்ந்த நிலைக்கு செல்லும். அவர்கள் பல வருடங்கள் உழைத்த பலன் அந்த நேரத்தில் வெளிப்படும். புதிய வாய்ப்புகள், புனித மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை மேலும் நிறைவாக மாற்றும். சரி, உங்களோட ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.